இன்றைக்கி நாம் ஒரு பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம். பீட்ரூட் முட்டை பொரியல். அதுக்காக ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்திடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆவியில் வெந்தால் டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு மூடி போட்டு வேக வச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணியும் ஊற்றாமல் இந்த ஆவியில் வர தண்ணியிலே இது வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டு மூடி போட்டு இதோட வேக வச்சு காய் நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காயை ஒதுக்கி வச்சுக்கலாம். ஒதுக்கி விட்டு நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு காரமெல்லாம் சேர்த்து இருக்கிறோம். எதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் முட்டைக்கு. மூடி போட்டு 1 நிமிஷம் வேகட்டும். லைட்டாக கிளறிக்கலாம். நம்ம கிளறி சேர்த்துக்கலாம். டேஸ்டியான முட்டை பீட்ரூட் பொரியல் ரெடி. இது குழந்தைங்க வந்துட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.